வெள்ளை பூதம் மாதிரி இருக்கு. ஐயோ ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பூதம் மாதிரி இருக்கு. ஏ மோன நெலும்சோ மோனி அம்கபடா. ஏ கையத்த ஸ்டேபிளா ಬಿತ್ತು ನೋಡು. ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಪ್ರಿಟಿ ಗರ್ಲ್. Gorgeous. இல்லைங்க, நாங்க பேச வருது இவ்வளோ பேச. மேரேஜ் ஆகும்போது நான் நினச்சேன் சீக்கிரமாக அவள் கல்யாணம் ஆயிடணும் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் இப்போ அவளுக்கு மேரேஜ்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ண. சவுண்டா ஆக்கிவி மணக்கலாம். லவ் பண்ணி ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோன்னெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம தான் எனக்கு கல்யாணம்னு என்னாலேயே நம்ப முடியல. நாளைக்கு தாலி கட்ட போனாங்க என்னால் நம்பவே முடியல இன்னும். ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி யாரும் இல்லை. கல்யாணம் முடிச்சு போறேன்னா என்னன்னா, இவங்க வீட்டில் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறேன். நான் தான் இவ்வளோ நாள் தங்கச்சி கூட அப்படியே காலேஜ் போயிடுவா, ஏதோ வேறாத வீட்டுக்கே வருவா. நான் தான் இவ்வளோ நாள் வீட்டில் ஒரு 1 இயராக வீட்டில் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டோட எல்லா இதையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இவங்க எல்லாத்தையும் விட்டு போகணுன்னா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எப்படி இவங்க இருப்பாங்க, இனி எப்படி வர்றது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஐ மீன் எப்படி லைஃப்பும் இவங்க சண்டை போட்டுருவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, என்ன அங்கே போனாலும் எனக்கு வீட்டு இந்த ஞாபகமாக இருக்கும். உங்களை அப்பா அம்மா தங்கச்சி 3 பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அக்கா வந்து ரொம்ப ஸ்வீட். எனக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். பேரண்ட்ஸ் விட எனக்கு அக்கானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களை வந்து நான் எங்கள் ஊரில் தான் பார்த்தேன். எங்கள் ஊர் பண்டிகையில் பார்த்து ரொம்ப ஆட்டிடியூடு மேடம், ரொம்ப செம்ம ஆட்டிடியூடு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து சர்ச் பண்ணேன் மேம் ஐடியா, தேடி 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 சர்ச் பண்ணி அட்லாஸ்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன். பிரணேஷ் தான் அதுவும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் டெக்ஸ்ட் பண்ணி சும்மா அந்த லூடோ விளையாட வர சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான். அப்புறம் விளையாட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். எப்போவுமே என் கான்ஃபிடென்ஸ் என்ன தெரியுமா ப்ரோ, நான் என்ன ஆனாலும் எனக்கு ஒரு பொருள் மேலே நான் ஆசைப்பட்டேன்னா அதை நான் அடையாமல் விட மாட்டேன். அதே மாதிரி மேமை லவ் பண்ணேன், சீனியர் ஜூனியர் பார்க்கவே இல்லை. ஆனால் லவ் பண்ணி மேம் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியே போய் உட்கார்ந்தேன் ப்ரோ. உட்கார்ந்து இவங்களை தாலி கட்ட போத கை அப்படியே நடுங்குது. இப்படியே நான் சரி அப்படியே தூக்கி கட்டிட்டேன். அந்த நடுக்கத்துல தாலி கட்டுறப்போ எல்லாரோட தாலி எவ்வளோ இந்த ஹைட்டுக்கு வரும்,
இவன் நெக்லஸ் மாதிரி இங்க கட்டியிருக்காரு தாலிய. அப்போ எந்த அளவுக்கு தாலி கட்டுறப்போ அந்த ஃபீல் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. ஐயோ இனிமே நான் இவங்க கூட தான் இருப்பேன் அது நினச்சா ரொம்ப நான் சந்தோஷமா இருந்துச்சு. தாலி கட்டினோட இவங்களோட தாலியும் இது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நம்ம நினைச்சது நடந்துருச்சான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பக்கம் போனவளை தேடமில்ல, மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை, பேர கேட்க தோணவில்லை.